நட்சத்திரங்களுடைய பயோகிராஃபியில இன்னைக்கு நாம பார்க்க போறது நடிகர் சூர்யாவை பத்தி தான். எந்த ஒரு திரையுலக முன் அனுபவமும் இல்லாம தமிழ் திரையுலகத்துல காலடி எடுத்து வச்சு ஒரு சிறந்த நடிகருக்கு தேவையான எல்லா திறமைகளையும் குறுகிய காலகட்டத்திலேயே வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு முன்னணி நடிகர்கள்ல ஒருவரா இருக்கிறவர் தான் நடிகர் சூர்யா. இவர் பிரபல நடிகர் சிவகுமாரோடைய மகன் அப்படின்னாலும் கூட சிறு குழந்தை நட்சத்திரமாலாம் இவர் அறிமுகமாகல. அதே மாதிரி பருத்தி வீரன் புகழ் கார்த்தியோட அண்ணனும் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா விளங்கிய நடிகை ஜோதிகாவோட கணவரும் ஆவாரு. 3 முறை தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது, 3 முறை பிலிம்பேர் விருது, 4 முறை விஜய் அவார்ட்ஸ் அப்படின்னு பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காரு. ஒரே படத்திலேயே மாறுபட்ட வேடங்களை ஏற்று நடித்து சாதனை படைத்திருக்காரு. இவரோட அற்புதமான நடிப்பு திறனால ரசிகர்கள் நெஞ்சங்கள்ல நீங்காத இடம் பெற்றிருக்காரு. நடிகர் சூர்யா 1975 வருஷம் ஜூலை மாதம் 23ஆம் தேதி சென்னையில பிறந்திருக்காரு. ஒரு நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் இருக்காரு. இவரோட அப்பா சிவகுமார் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு நடிகர். அம்மா லக்ஷ்மி. இவருக்கு கார்த்திங்கிற சகோதரர் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிருந்தா அப்படிங்கிற சகோதரியும் இருக்காங்க. பத்மா சேஷாத்ரி பள்ளியில தன்னோட பள்ளிய பயின்ற சூர்யா செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியில மேல்நிலை பள்ளி படிப்பு முடிச்சுட்டு சென்னையில இருக்க லயோலா காலேஜ்ல வணிகவியல்ல அதாவது காமர்ஸ்ல யூஜி டிகிரி வாங்கினாரு. இன்னைக்கு இருக்கிற திரையுலக பிரபலங்களான விஜய், விஷ்ணுவர்தன், யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா இவங்க எல்லாருமே இவரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். நடிகர் அப்படிங்கிற பெருமையோ மமதையோ கொஞ்சம் கூட இல்லாத சிவகுமார் அவர்கள் தன்னோட பிள்ளைகளையும் அதே மாதிரியே வளர்த்திருக்காரு. காமர்ஸ் படிப்பு முடிச்சு நம்ம சூர்யா எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு. ஒரு முன்னணி நடிகரோட மகன் அப்படிங்கிற அங்கீகாரத்தை வெளிக்காட்டாம ஒரு தொழிற்சாலையில மாசம் 8000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. 6 மாதங்கள் அங்க பணியாற்றிய அவரை இயக்குனர் வசந்த் அவரோட அடுத்த படத்துக்கு ஒப்பந்தம் செய்யவே அந்த வேலையில இருந்து விலகிட்டாரு. தமிழ் திரையுலகத்துல அறிமுகமானது மணிரத்னம் அவர்களோட தயாரிப்புலையும் இயக்குனர் வசந்தோடைய இயக்கத்துல உருவான நேருக்கு நேர் அப்படிங்கிற திரைப்படத்துலதான். 1997 வருஷம் வெளியான இந்த திரைப்படத்துல நடிகர் விஜயோட சேர்ந்து இவரு நடிச்சிருந்தாரு. அதற்கு பிறகு காதலை நிம்மதி, சந்திப்போமா, பெரியண்ணா, பூவெல்லாம் கேட்டுப்பார், உயிரிலே கலந்தது இப்படின்னு பல திரைப்படங்கள் அவர் நடிச்சாரு. 2001ல திரும்பவும் விஜயோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த திரைப்படம் சூர்யாவோட நடிப்பு திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்த திரைப்படம். அதே வருஷம் டோட்டல் கான்ட்ராஸ்டான அமைஞ்ச ஒரு திரைப்படம் தான் நந்தா. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. தமிழ்நாடு மாநில அரசுடைய விருதை பெற்று தந்து அவரை முன்னணி நட்சத்திரம் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயர்த்துச்சு. அதுக்கு பிறகு உன்னை நினைத்து, ஸ்ரீ, மௌனம் பேசியதே, காக்க காக்க, பிதாமகன், பேரழகன், ஆயுத எழுத்து, மாயாவி, கஜினி, 6 இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். பல திரைப்படங்கள்ல நடிச்சு இன்னைக்கு முன்னணி ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்காரு. தொலைக்காட்சி தொகுப்பாளரா நம்ம சூர்யா மாறினது எப்போ அப்படின்னு கேட்டா ஜனவரி மாதம் 2012 வருஷத்துல ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில தொடங்கப்பட்ட கேம் ஷோவான நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படிங்கிற நிகழ்ச்சியோட தொகுப்பாளரா அறிவிக்கப்பட்டாரு. அதன்படி பிப்ரவரி 27ஆம் தேதி 2012 வருஷத்துல தொடங்கிய அதுல ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அதை தொகுத்து வழங்கியிருந்தாரு. திரைப்படம் மட்டும் இல்லாம பல விளம்பர படங்கள்லயும் சூர்யா நடிச்சிருக்காரு. பூவெல்லாம் கேட்டுப்பார், உயிரிலே கலந்தது, காக்க காக்க, பேரழகன், மாயாவி, ஜூன் 6, சிலுன்னு ஒரு காதல் இந்த மாதிரி திரைப்படங்கள்ல நடிகை ஜோதிகாவோட சேர்ந்து நம்ம சூர்யா நடிச்சிருப்பாரு. இவங்களோட கெமிஸ்ட்ரியை பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஸோ திரைப்படத்துல மட்டும் இவங்களோட கெமிஸ்ட்ரி அப்படி இல்லை, ரியல் லைஃப்லயும் அப்படி இருந்துச்சு. அதனாலதான் இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்தது. பல வருடங்கள் கழிச்சு பெற்றோருடைய சம்மதத்துக்காக காத்திருந்து கடைசியில அவங்க கிட்ட இருந்து சம்மதம் கிடைக்கவே 2006 வருஷம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு 2007 வருஷத்துல தியா அப்படிங்கிற மகளும் 2010 வருஷம் தேவ் அப்படிங்கிற மகனும் பிறந்தாங்க. சூர்யா ஒரு நடிகரா மட்டும் இல்லாம பொது சேவையிலையும் அவரை ஈடுபடுத்தியிருக்காரு. அகரம் அப்படிங்கிற பவுண்டேஷன்ல தொண்டு நிறுவனம் நடத்தி பொது நலனுக்காகவும் பாதியிலேயே பள்ளி படிப்பை விட்ட ஏழை குழந்தைகளுக்காகவும் கல்வி கொடுத்து தொண்டுகளை பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி புலிகளை காக்க பிரச்சாரம் மேற்கொண்டு காச நோய்களுக்கு இலவச சிகிச்சையும் வழங்கிட்டு வராரு. லாப நோக்கம் இல்லாத இந்த தொண்டு நிறுவனத்தால இதுவரைக்கும் 100கணக்கான ஏழை குழந்தைகள் கல்வி செல்வம் பெற்று பயனடைஞ்சிருக்காங்க.